இங்க ஒரு குட்டி பொண்ணு கேலண்டர்ல டேட்டு பாக்குறா. இன்னைக்கு தான் அவளோட பர்த்டேன்னு அவ அதை மார்க் பண்ணி வச்சிருக்கா. அவ அதை பார்த்து சந்தோஷமா அவளுக்கு எப்படி கேக் வேணும்னு ஒரு டிராயிங் வரையறா. அந்த டிராயிங்க பாட்டி கிட்ட காட்டலாமேன்னு வேகமா ஓடி வர்றா. பட் அதுக்குள்ளே அவங்க கடைக்கு கிளம்பிடுறாங்க. பாட்டிக்கு அவளோட பிறந்தநாள் ஞாபகம் இருந்ததால அவ வரைஞ்ச மாதிரியே உள்ள ஸ்ட்ராபெரி கேக்க வாங்குறாங்க. அதை வாங்கிட்டு வந்து பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றாங்க. பஸ் வந்து அதுல ஏறிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாட்டி வர சவுண்டு கேட்டதும் இவளும் வேகமா ஓடி வந்து பாக்குறா. பாட்டி அவளோட பிறந்தநாளுக்காக அவ தலையில தொப்பி மாட்டி விடுறாங்க. இவ வேகமா பாட்டியோட கைய பாக்குறா. அவங்க கிட்ட எந்த கேக்குமே இல்ல. அப்பதான் பாட்டி யோசிச்சு பாக்குறாங்க, அந்த கேக்க பஸ் ஸ்டாப்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. இதனால பாப்பா சோகமா படுத்துக்கிறா. உடனே பாட்டி அவளுக்காக ஒரு கேக்க இவங்களாவே ரெடி பண்றாங்க. அந்த வாசனை வந்ததும் பாப்பா எழுந்து பாக்குறா. அவ அந்த கேக்க பார்த்துட்டு அது வேணாம்னு சொல்ல பாட்டி அவளோட வாயில கொடுத்துடுறாங்க. இவளுக்கு அது ரொம்ப பிடிச்சதால அவ எல்லாத்தையுமே சந்தோஷமா சாப்பிட்டு காலி பண்ணிடுறா. அப்படியே அடுத்த வருஷமும் அவளோட பர்த்டே வருது. இப்பவும் பாட்டி கேக் வாங்கிட்டு வந்து அதே போல பஸ் ஸ்டாப்லயே மறந்து வச்சிடுறாங்க. இந்த தடவையும் அவங்களாவே கேக் செஞ்சு கொடுக்குறாங்க. பாப்பா ஹாப்பியா அதை சாப்பிடுறா. அப்படியே அடுத்த வருஷமும் பர்த்டேக்கு கேக் வாங்கிட்டு அந்த கடையிலே அதை மறந்து வச்சுட்டு வந்துடுறாங்க. இதனால இப்பவும் இவங்களாவே கேக் செஞ்சு கொடுக்குறாங்க. பாப்பாவும் ஃபுல்லா அதை சாப்பிடுறா. இப்படியே வருஷா வருஷம் அதே போலதான் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் அவளோட அப்பா அம்மா வந்து அவளை அவங்க கூடவே கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த வருஷம் அவளோட பிறந்தநாள் வந்ததும் பாட்டி கேக் வாங்கிட்டு அந்த கேக்ல கயிறை கட்டி அதை இவங்களோட கையில கட்டி வச்சுக்கிறாங்க. இதனால மறக்காம கேக்க வீட்டுக்கு கொண்டுட்டு வராங்க. குட்டி பாப்பாவோ இப்ப வளர்ந்து பாட்டியோட வீட்டுக்கு வர்றா. பாட்டி அவங்க வாங்கிட்டு வந்த கேக்க சந்தோஷமா அவளுக்கு ஊட்டி விடுறாங்க. பட் அந்த கேக்ல அந்த பாப்பா ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் சாப்பிட்டு தூங்கிடுறா. இத பார்த்த பாட்டி இவளுக்காக அவங்களே கேக் செய்யறாங்க. பாப்பாவும் கேக் செய்யற வாட வந்ததும் வெமா ஓடி வந்து சந்தோஷமா சாப்பிடுறா. பாட்டிக்கும் அதை ஊட்டி விட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியா அதை சாப்பிடுறாங்க.